ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேலத்தில் உள்ள குரும்பம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் உள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த குரங்களோட சேட்டைகள் தாங்க. இந்த குரங்கு வந்து அந்த ஐஸ்கிரீமில் உள்ள தூசியெல்லாம் அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி சாப்பிடுது. உண்மையிலே அதோட அறிவு பாராட்ட தாங்க செய்யணும். இந்த பார்க்குள்ளேயே வந்து ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்களும் அது பக்கத்தில் போய்ட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். உண்மையிலே இந்த பிளேஸ் வந்து வீக்கெண்ட் டைமில் உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்க்கும் இருக்குது. ஸோ விளையாண்டுட்டு இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க வந்தது என்னது மயில். மயில் யாருக்கு தாங்க பிடிக்காது? அது நம்ம நேஷ்னல் பேர்டு வேறு. ஸோ அதையும் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கிளியை பற்றி சொல்லியே ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ க்யூட். நான் பேசின உடனே அதுவும் வந்து சவுண்டு போட்டு எனக்கு ரிப்ளைலாம் பண்ணிச்சு. அது பக்கத்துலேயே வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் அண்ட் பேரட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த வாலில் வந்து ஒரு வால் பெயிண்டிங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து அனிமலோட ஃபுட் பிரிண்ட்ஸ். நாங்களும் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு அனிமலோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வெளியே ஒரு முதல்ல, அப்புறம் தண்ணிக்குள்ளே ஒரு முதலையும் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்தது இந்த கிரே பெலிகான் பார்க்க தான். இந்த கிரே பெலிகானோட தமிழ் நேம் எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட். இதில் ஒரு பறவை மேலே ஹைட்டாக வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நாங்களும் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிட் பீகாக் தான். ஸோ ஃபெதர்ஸ் எல்லாம் விரித்து பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் வந்து ஒயிட் பீகாக் பிடிக்கும் இல்லைனா நார்மல் பீகாக் பிடிக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குள்ளநரி. ஸோ அதுவும் வந்து பாறையோட பாறையாக வந்து பக்கத்தில் படுத்துட்டு இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணி தான் வந்து கேப்சர் பண்ணேன். ரொம்ப நேரம் இந்த பார்க்கை சுற்றி வந்ததில் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். அதனால் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்கள் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா பிளாஸ்டிக் எதுவுமே உள்ளே அலோட் கிடையாது. நீங்கள் வெளியேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எல்லாமே வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு வரணும். கேரி பேக்குமே பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வராதிங்க. வீட்டிலேருந்து கிளாத் பேக் மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க வந்தது இந்த புள்ளிமான் தாங்க. சொல்லியே ஆகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ க்யூட். எல்லாமே வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிமான் கிட்ட தான். ரொம்ப நேரம் இது கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ நிறைய இருந்துச்சு இங்கே புள்ளிமான்லாம். உங்கள் யாருக்கெல்லாம் புள்ளிமான் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பார்க் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தேன். இங்கேயே வந்து அவங்களே இந்த கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் தான் தருவாங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.